நானா சாஹேப் சாந்தோர்கர் அப்படிங்கிறவருடைய பக்திக்கு பாபா கொடுத்த பரிசு என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். பாபா என்ன பண்ணா, ஒரு வெள்ளி பாதுகை எடுத்து தாசகனு மகாராஜ் கிட்ட கொடுக்கிறார். தாசகனு மகாராஜ் கிட்ட கொடுத்து பாபா சொன்னாராம், கனு இதை கொண்டு போய் நானா சாஹேப் சாந்தோர்கருடைய மகள் மைனா தாய் கிட்ட கொடு. அவளுக்கு வாழ்க்கையில பல துக்கங்கள் இருக்கு. இந்த பாதுகையை ஒவ்வொரு நாளும் அவ வழிபட்டால் நிச்சயமாக அவளுக்கு மன அமைதியும் மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் அப்படின்னு பாபா ஒரு சத்திய வாக்கு கொடுத்து அந்த பாதுகையை தாசகனு மகாராஜ் கிட்ட கொடுக்கிறார். தாசகனு மகாராஜ் அந்த பாதுகையை எடுத்துன்னு வந்து மைனா தாய் கிட்ட கொடுத்து சொல்றார், இத தினம் நீ வழிபட்டால் பாபா சொன்ன மாதிரி நிச்சயமாக உனக்கு மன நிம்மதி கிடைக்கும். மைனா தாயும் தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அந்த பாதுகையை தொட்டு வழிபட்டு பூஜித்து, உண்மையான விஷயம் என்னன்னா, அந்த வாழ்க்கையில அவளுக்கு கிடைக்காத நிம்மதி எல்லாம் அந்த பாதுகையை வழிபட்ட உடனே அவளுக்கு கிடைச்சுதான். அவ்வளவு ஒரு அற்புதமான பாதுகை. அந்த பாதுகை மைனா தாய் மட்டும் வழிபடல, நம்மளுக்கும் பாபா ஒரு பெரிய பொக்கிஷமாக கொடுத்திருக்கார். இதோ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது தான் பாபா கொடுத்த வெள்ளி பாதுகை தாசகனு மகாராஜ் கையில. தாசகனு மகாராஜ் கைப்பட்டு பாபா வந்து மைனா தாய் கிட்ட கொடுக்கணும்னு ஆசைப்பட்டதுனால தாசகனு மகாராஜ் போய் மைனா தாய் கிட்ட கொடுத்த அந்த வெள்ளி பாதுகை தான் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது. அவ்வளவு ஒரு இந்த பாதுகையோட மகத்துவத்தை என்னால வாய் வார்த்தையால சொல்ல முடியாது. இது போட்டோவா எடுத்து நீங்க லேமினேட் பண்ணி வச்சிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் எப்படி ஆசைப்படுறீங்களோ, ஒரு ஃபோனில் நீங்கள் தொட்டு வணங்கினாலும் சரி, உங்கள் லேப்டாப்பில் தொட்டு இப்படி தொட்டு கும்பிட்டாலும் சரி, பாதுகையை வழிபடணும். இது மைனா தாய்க்கு மட்டும் இல்லை, எல்லா பக்தர்களுக்கும் நிறைய கஷ்டங்கள் இருக்கும். இந்த பாதுகையை தினம் 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 நம்பிக்கையோட வழிபடுங்க. நான் சொல்றது அடிக்கடி இது மட்டுமே. நம்பிக்கையோட ஆத்மார்த்தமான பக்தியோட வழிபட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்களே யோசிப்பீங்க, இந்த சந்தோஷம் எங்கேன்னு வந்தது, நம்மளுடைய இந்த வாழ்க்கையில இவ்வளவு மாற்றங்கள் எங்கேன்னு வந்தது, யாரு கொடுத்தா அப்படின்னு யோசிப்பீங்க. இந்த பாதுகையை பொக்கிஷமா வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது உங்களுடைய எல்லா நண்பர்களுக்கும் இந்த எபிசோட் ஷேர் பண்ணுங்க. இந்த பாதுகை போய் எல்லாரையும் சேரட்டும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கட்டும். பாபா சொன்ன ஒரு விஷயம், லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டும், நம்மளும் சந்தோஷமாக இருப்போம்.